அந்த வீடு தானே சொன்னா ஃப்ரெண்டு. அங்கிள் அங்கிள் யார் பாத்தே? என்ன அங்கிள் நைட் போய் கூலிங் கிளாஸ் போட்டுருக்கீங்க? மெட்ராஸ் ஐப்பா பாக்குறியா பாக்குறியா? வேணாம் 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 அங்கிள், ஃப்ரெண்டு வீடு சொல்லி விட்டுருந்தான், அதான் சரி பாத்துட்டு போலான்னு வந்தேன் அங்கிள். ஓ வீடு வாடகை கேப்பா? இருங்க என் பொண்டாட்டி சரச கூப்பிடுறேன், அவன் டீடைல்டா வீட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். ரூல்ஸா? ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஃபேமிலி போடியே. ஓகே அங்கிள். இந்த வீட்டுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குப்பா. இதுக்கு செட் ஆச்சுன்னா நீங்க தாராளமா இந்த வீட்டுக்கு வரலாம். ஃபர்ஸ்ட் ரூல், வெஜ் அவங்க கிடையாது, ஒன்லி நான்வெஜ் தான். ஆமாப்பா, இந்த வீட்டுல வந்தீங்கன்னா வாரத்துல 7 நாள் கறி சோறு சமைப்பீங்களா? அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ள கட முன்ன வாங்க. எவ்வளவு வித்தியாசமா இருக்கு. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ரூல்பா, மோட்டரை 10 ல இருந்து 15 வருஷம் தினைக்கு போட்டு ஆஃப் பண்ணிடணும். ஆமாப்பா, மேட்டூர் அணையில இருந்து கூட தண்ணி வராம போலாம், நம்ம வீட்டு மோட்டார்ல இருந்து தண்ணி வராம போகவே போகாது. அதனால போட்டு ஆஃப் பண்ணி தீக்கிறோம் காயில. ரூல் நம்பர் 3, டெய்லியும் வீட்டுக்கு 10 ல 20 கெஸ்ட் கண்டிப்பா வந்தே ஆகணும். ஆமாப்பா, இப்ப பாதி அவரோட கான்செப்ட்ல கூட கிரவுட் கம்மியாகலாம், ஆனா உங்க வீட்ல கிரவுட் கம்மியாக கூடாது. 4th ரூல், 6 மணிக்கு மேல தான் துணியே துவைக்கணும். அதோட முக்கியமான விஷயம், துவைச்ச துணியை மாடியில காய போடவே கூடாது. வீட்டுக்கு நடுவுல ஹால்ல 6 பக்கமும் ஆணி அடிச்சு சும்மா நடுவுல போட்டு காய போட்டுக்கோங்க. ஓகே. 5வது ரூல் கேட்டுக்கோப்பா, வீட்டுக்கு நீங்க எத்தனை மணிக்கு வரீங்க போறீங்கன்றதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நைட்டு 12 மணிக்கு மேலதான் நீங்க தமதமான்னு ஓடணும். நீங்க படிக்கட்டுல ஓடுறீங்களா இல்ல எங்க மண்டையில ஓடுறீங்களான்னு எங்களுக்கு இருக்கணும். ஏன்னா நைட்டு எங்களுக்கு தூக்கமே வரக்கூடாது. என்னடா இவங்க எல்லாத்தையும் தலைகீழ சொல்லிட்டு இருக்காங்க? ஓ அதான் இது ஹவுஸ் ஓனரின் parallel யூனிவர்ஸோ. இதுக்கெல்லாம் நீங்க சம்மதிச்சீங்கன்னா தாராளமா நீங்க இந்த வீட்டுக்கு வரலாம். எனக்கு டபுள் ஓகே அங்கிள்.